Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டமாக அழைத்ததற்கு நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து நாம் அவரை இந்த நேரத்தில் நாம் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் உற்சாகத்தோடும் அவரை நாம் இந்த நேரத்தில் நாம் ஆராதிப்போமாக. இன்றைய நாளில் முதல் வார்த்தை கொடுப்பது நானே மெய்யான திராட்சை செடி. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படித்து பாருங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இயேசுவை அல்லாமல் நாம் ஆவிக்குரிய ரீதியில் கனியற்றவர்கள். அவருடன் இணைந்திருப்பதன் மூலம் மட்டுமே பிதாவை பிரியப்படுத்தும் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 11 வாசித்து பாருங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10 வாசித்து பாருங்கள். இயேசுவுடன் நிலைத்திருப்பது என்பது ஒருவரை எடுக்கும் முடிவு அல்ல, மாறாக அவருடன் நெருக்கமாக இருப்பது, ஜெபித்தல், கீழ்ப்படிதல் மற்றும் அவருடன் வார்த்தையில் நம்மை நிலைத்திருக்க அனுமதித்தல் என்கிற தினசரி செயல்களாகும். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7 வாசித்து பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் அவரை நிலைத்திருக்க தீர்மானம் செய்கிறோம். நாங்கள் பலன் கொடுப்பதை தடுக்கும் எதையும் எங்களை விட்டு அகற்றி உமது மகிமைக்காக நாங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படி கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நாம் இப்போது அவரை நாம் துதித்து பாடுவோமாக. Oh
இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கடந்து செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. உங்களுக்கு இது நன்றாகவே தெரியும். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கும் போது நமக்கு எண்ணற்ற பலன்கள் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அப்படியாக இன்றைய நாளில் கூட நாம் வார்த்தையை கொடுக்கும் பொழுது நீங்கள் மீண்டுமாக வீட்டிற்கு போய் படித்து பயன்பெறுங்கள் என்று உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17 20 நீங்கள் வாசித்து பாருங்கள். சந்தோஷப்பட காரணங்கள் ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். படித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 20 வாசித்து பாருங்கள். நம்மளுடைய நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது. நம்மளுடைய பெயர் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாம். ஆதலால் நாம் அனைவரும் சந்தோஷப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவுக்கு முழு நேரமாக அர்ப்பணிக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்களை தவிர வேறு அநேகரையும் தமது பணியை தொடர இயேசு பயிற்சி கொடுத்தார். மற்ற 12 அப்போஸ்தலரை தவிர மற்ற ஜனங்களுக்கும் கர்த்தர் பயிற்சி அளித்தார். அப்போஸ்தலர்கள் கலிலேயா முழுவதும் ஊழியம் செய்தார்கள். பயிற்றுவிக்கப்பட்ட சீசர்களில் 70 பேரை தெரிந்து கொண்டு யூதேயாவிற்கு அனுப்பினார் கர்த்தர். இவர்கள் இன்றைய சாதாரண ஊழியர்களுக்கு முன்மாதிரிகள். அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாகவும் தைரியம் ஊட்டுபவர்களாயும் விசுவாசத்தையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொள்கிறவர்களாயும் இருந்தனர். இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தியவர்களாய் விளங்கினார்கள். தமக்காக வேலை செய்பவர்களுக்கு இயேசு பரலோகத்தில் நித்திய வெகுமதியை வாக்குறுதி அளித்துள்ளார். கிறிஸ்துவுக்காகவும் அவரது சரீரமாகிய சபைக்காகவும் நாம் தன்னலமின்றி உழைக்கும் போது அற்புதமான பலன்களை நாம் பெற முடியும் என்றார். 70 பேர் மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்து தாங்கள் செய்த ஊழியத்தை இயேசுவுடன் பகிர்ந்து கொண்டனர்.
அவர்கள் சென்ற ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் தனிப்பட்ட வெற்றிகளை கொண்டிருந்தனர். அவர்கள் செய்த கிரிகைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலும் அவரது வல்லமையினாலுமே செய்யப்பட்டன. கிறிஸ்து தமது அதிகாரத்தையும் வல்லமையையும் சீசர்களுக்கு அளித்திருந்தபடியினால் பிசாசுகளும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தன. அவர்களது பெரும் சந்தோஷத்தின் நடுவிலும் அவர்கள் தேவனுக்குரிய மகிமையை கொடுக்க கவனமாயிருந்தனர். இயேசுவின் நாமத்தின் வல்லமையால் கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்தனர். கிறிஸ்து தான் வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்ட போதே சாத்தானை மடக்கடித்திருந்தார். மத்தேயு 4 நற்செய்தி 10-11 வாசித்து பாருங்கள். அற்புதங்கள் மகத்தானவைகளே, அவைகளின் நிமித்தம் மகிழ்ச்சி அடைவது சிறந்ததே. இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் பெறுவதை குறைந்து மதிப்பிடக் கூடாது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லுகிறேன், வார்த்தைகளை படியுங்கள். யோவான் நற்செய்தி 14 வாசித்து பாருங்கள். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாக நாம் அனைவரும் நம்முடைய நாவினால் வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும். அற்புதங்கள் மகத்தானவைகளை அவர்களின் நிமித்தம் மகிழ்ச்சி அடைவது சிறந்ததே. இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் பெறுவதை குறைத்து மதிப்பிடக் கூடாது என்றுமே. ஆனாலும் மிக முக்கியமானது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதன் மூலம் தேவனுடைய கிருபையால் மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதே. ரட்சிப்பு தேவனின் ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு அது கிருமிகளின் விளைவல்ல. எபேசியர் 2:8-9 வாசித்து பாருங்கள். அது நம் கீழ்ப்படிதலை இயக்குகிறது, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜீவிக்க உதவுகிறது. பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரம் பெற்றிருப்பதே முக்கியமானதும் சந்தோஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 4:3 வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 வாசித்து பாருங்கள். தானியேல் 12:31 வாசித்து பாருங்கள். நமது மிகப்பெரும் சந்தோஷம் தேவனுடைய உன்னத சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதே ஆகும். கிறிஸ்துவர் அல்லாத எத்தனையோ பேர் இவ்வுலகில் வல்லமையான கிரிகைகளை செய்கின்றனர். இயேசுவின் நாமத்தில் அற்புதமான கிரிகைகளை செய்யும் பலரும் இப்பூமியில் உண்டு. என்றாலும் அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவர்களும் தேவனுடைய சித்தத்தை செய்தால்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். உண்மையாகவே இயேசுவை விசுவாசித்து அவரில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரது சித்தம் செய்கிறவர்களின் நாமங்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கும். படித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 7:21-22 அதுவே நிரந்தர நித்திய சந்தோஷமாகும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் இப்பொழுது காணிக்கைக்கு கடந்து செல்வோம். காணிக்கை பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். போலிரியும் வந்து அது தானே
ஜெபம் கொண்டு அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போமாக. வானகத்தே நீர் மெய்யாகவே தூயவர், மனிதருக்கெல்லாம் ஒன்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவை உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் ஆண்டவருடைய போஜனத்தில் ஒருமனப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக. நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து பாடுவோமாக. நன்றி சொல்லி நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்ந்தேன் இன்றைக்கு. நன்றி நன்றி
கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, அழிந்து போகும் மக்களை ரட்சிக்க உம்முடைய ஒரே குமாரனை எங்களுக்கு கொடுத்து இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்த எங்கள் கிருபையுள்ள பிதாவே, உமது நித்திய ரட்சிப்பின் திட்டத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உமது குமாரனின் இரத்தம் எங்களை எல்லா பாவங்களில் இருந்தும் சுத்திகரித்து மட்டுமல்லாமல் குற்ற உணர்வையும் நீக்கியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நம்பிக்கையுடனும் தைரியத்தையுடனும் முழு உறுதியுடனும் உம்மை அணுக எங்கள் மனசாட்சியை அது சுத்திகரித்திருக்கிறது. விடுதலை மற்றும் மகிழ்ச்சியின் செய்திக்காக இன்னும் இருளில் இருப்பவர்களுக்காக உம்முடைய அன்பு மற்றும் இரக்கத்தின் ஆவியால் எங்களை நிரப்பும். இழந்தவர்களை அடைய எங்களை முடக்கும் பயத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும். உமது நற்செய்திக்காக துன்பப்படுவது எவ்வளவு பாக்கியம்! எங்கள் ஆத்துமாக்களை இப்போது நிரப்பும் ரட்சிப்பின் மகிழ்ச்சிக்காக நன்றி. எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதால் எங்கள் இருதயங்களில் உள்ள சமாதானத்துக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நீர் எங்கள் தகப்பன், நாங்கள் உமது பிள்ளைகள். எங்கள் மீது பொழிந்த எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் குடும்பத்தின் மேலும் உங்கள் மேலும் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.